ஸோ அப்போ 1, 10, 19, 28 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஆதிக்கம் உட்பட்டவர்கள்னு சொல்லுவாங்க, 1 சூரியன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய பண்பு எப்படி இருக்கும்னா, இவங்க தலைமை பதவி தலைமை பண்பு கொண்டவர்கள். இவங்க எங்கே இருந்தாலும் இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் ஃபார்ம் ஆகிடும். இவங்க எதுவுமே இவங்க கேட்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுத்துருவாங்க. அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும். ஸோ ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுத்து நடத்து, இதை எடுத்து நடத்துட்டு அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தையும் கோபத்தையும் உடனே வெளிக்காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க, சரிங்களா, அந்த 1ல் இருக்கவங்க. ஸோ நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் போகணும், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த சூழ்ச்சி, வஞ்சகம், நரித்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. தலைமை பண்பு, நிர்வாக பண்பு அதெல்லாம் வந்து பெரிதும் விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. நான் சொல்கிறத தான் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் கேட்டாகணும், வழி நடத்தணும்னு ஒரு ஆசை வரும் இவங்களுக்கு. இந்த 1ல் இருக்கிறதுலாம் இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த துறையில் இருந்தாலும் புது புது உத்தி, புது புது சிந்தனைகளை அறிமுகம் செய்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 1 இருக்கவங்களுக்கு ட்ராவலிங்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் 1க்கு வந்து ஒரு முக்கியமான குவாலிட்டிஸாக இருக்கும்.